போலீஸ் ஹேஸ் பவர் டு சீஸ் சர்டின் ப்ராப்பர்ட்டின்னு ஹெட்டிங் ஆரம்பிச்சு உள்ள என்ன சொல்றாங்கன்னா போலீஸ் கேன் சீஸ் எனி ப்ராப்பர்ட்டி அப்படின்றாங்க. வெதர் தட் எனி ப்ராப்பர்ட்டி த டேர்ம் வுட் இன்க்ளூட் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. இங்கே நம்ம பாரில் ஒரு மர்டர் நடந்துச்சு. போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இதை சீஸ் பண்ணிடுறாங்க. இந்த பாரில் இந்த ரூமை வந்து இந்த அக்கரன்ஸ் பிளேஸ் சார், நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படுது, நாங்கள் சீல் வச்சுட்டோம், எல்லாம் வெளியே போங்க, நாளைக்கு வந்து நடத்தக்கூடாது, 1 மந்த்துக்கு நாங்கள் சீல் வச்சு கூட்டிகிட்டோன்றாங்க. வெதர் இட் இஸ் பர்மிசபிள், பண்ணலாமா? அங்கே போட்டிருக்காங்கல்ல, எது அப்புறம் எதை சீஸ் பண்ணுறது? கோர்ட்டை சீஸ் பண்ணிடலாமா? எனி ப்ராப்பர்ட்டின்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, வெதர் தட் ப்ராப்பர்ட்டி இது இமூவபிள் ப்ராப்பர்ட்டி தானே இல்லையா? இது மூவபிளா? பார் ரூம் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. வெதர் திஸ் கேன் பி சீஸ்ட் ஆஃப் பிகாஸ் ஆஃப் தி கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ். சும்மா இப்போ சொன்னீங்கல்ல, ஒரு லாஜிக்கா இருக்கா? இது லாஜிக்கா இருக்கா? இதை பண்ணிட்டா வீட்டில் குடியிருப்பாங்க, ஒருவேளை அவங்க அங்கே உள்ள கப்பலுக்கு ஏதாவதுன்னா அவங்களுக்கு வேற யாராவது குடி வரணும், மொத்தமாக பூட்டுறதுனால என்ன வரப்போகுது? இமூவபிள் ப்ராப்பர்ட்டி இது பண்ணுறாங்க. இதுதான் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இதில். ஆனால் அந்த எனி ப்ராப்பர்ட்டின்ற டேர்மை சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரட் பண்ணுறாங்க. எழுதிக்கோங்க, 2019 வால்யூம் 20 SCC பேஜ் நம்பர் 119, நிவேதா ப்ராப்பர்ட்டி லிமிடெட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, the term any property which does not include immovable property, அவ்வளோதான் பாயிண்ட். Any property, the term does not include immovable property. அப்ப வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷனுக்கு இல்லை, இது பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு ஏதாவது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் நடந்திருக்கு, இந்த ப்ராப்பர்ட்டியோட ஆரிஜின் அதாவது டாக்குமெண்ட்ஸ் வச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் கேன் பி சீஸ்ட் ஆஃப். எழுதிக்கோங்க, தி டாக்குமெண்ட்ஸ் பர்டைனிங் டு தி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி கேன் பி சீஸ்ட் ஆஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு ப்ரொவிஷன் என்னன்னா, செக்ஷன் 2J BNSSல வந்து 2N லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் அதுக்கு பேரு. இப்போ இன்வெஸ்டிகேஷன் கேட்டு நம்ம பெட்டிஷன் போடுறோம் 156 கிளாஸ் 3ல சீக்கிங் டைரக்ஷன் டு ஆர்டர் இன்வெஸ்டிகேஷன் போடுறோம். அந்த பெட்டிஷன் எழுதுறேன் நான், ரெஸ்பாண்டா சிபிசிஐடி போலீஸ் சேர்க்குறேன், இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் அவங்கள ஆர்டர் பண்ண சொல்லுங்க அப்படின்னு. இங்கே மதுரை JM1ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறேன். ஃபைல் பண்ணி எனக்கு சிபிசிஐடிக்கு ஆர்டர் போடுங்க. நான் அப்படி கேட்க முடியுமா? அப்படி கேட்டால் அவங்க ஆர்டர் போட முடியுமா? இல்லை சார், இப்படி வச்சுக்கோங்க, நான் எஃப்ஐஆர் கொடுக்குறேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், நோ எஃப்ஐஆர், கம்ப்ளைண்ட் எடுத்து எஸ்பிக்கு அனுப்புகிறேன், நோ ஆக்ஷன். அல்டிமேட்டாக எனக்கு இங்கே தான் வந்து நம்ம ஃபைல் பண்ண சொல்லி
இப்போ பிஎன்எஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா செக்ஷன் 173ல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக 173ல கிளாஸ் 4ல் இந்த 2 ஆல்டர்னேட்டிவ் ரெமடிஸையும் நீங்கள் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேற வழியே இல்லை, யூ ஷுட் அப்ரோச் தி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சீக்கிங் ஆர்டர் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, எங்ககிட்ட சொல்லுவாங்க, சார் ஒரு எஃப்ஐஆர் டைரக்ஷன் போட்டு கொடுங்கண்ணே. நாங்கள் டக்குன்னு அந்த 2 கம்ப்ளைண்ட்டையும் வாங்கி 482ல எஃப்ஐஆர் டைரக்ஷன் போட்டுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதில் ஒரு கான்ஃப்ளிக்ட் வியூ வந்துச்சு, 2 டிஃப்ரெண்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. ஒன்று சுகேசன் டிரான்ஸ்போர்ட் கேஸ்னு எழுத வேண்டாம், நீங்கள் நோட் பண்ணி சும்மா தெரிஞ்சுக்கோங்க. சுகேசன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. அதில் ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, 154 கிளாஸ் 1 கம்ப்ளை பண்ணணும், 154 கிளாஸ் 2 கம்ப்ளை பண்ணணும், 3 கம்ப்ளை பண்ணணும், அப்புறம் 156 3க்கு போயிடணும், அதுக்கப்புறம் 482 வரணும்னாங்க. இன்னொரு ஜட்ஜ் சொல்கிறாங்க, கே ரகுபதி வெர்சஸ் ஸ்டேட்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட். அதில் இல்லை தோ ஆல்டர்னேட்டிவ் ரெமடிஸ் ஆர் அவைலபிள், தட் வில் நாட் பிகம் அ பார் டு அப்ரோச் 482, இன்ஹரண்ட் பவர் இருக்கு, அதனால் இங்கே ஸ்டேட்டாகி வரலாம் நாங்கள். So, conflicting views. Then a division bench was constituted comprising 2 judges. Prabhakaran versus Superintendent. இதலிக்கோங்க இந்த ஜட்ஜ்மெண்ட். Prabhakaran versus Superintendent of Police தஞ்சாவூர். இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சுகேசன் கேஸில் சொன்னதான் பாயிண்ட் தான் கரெக்டு, எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்ஸில் வேணால் நீங்கள் 482ல் ஹைகோர்ட்டுக்கு வந்துக்கலாம். பட் நார்மல் ரூல் என்னென்னா 156 கிளாஸ் 3ல் மேஜிஸ்ட்ரேட்டை போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்லேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து இப்போ இந்த நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, இந்த பிஎன்எஸ்எஸ்ல வந்திருக்க 175 கிளாஸ் 4 அந்த டிவிஷன் பெஞ்சில் சொன்ன பாயிண்ட் 1. ஸோ அன்லெஸ் யூ அப்ரோச் தி ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் சீக்கிங் ஆர்டர் ஃபார் இன்வெஸ்டிகேஷன், யூ கேனாட் கம் டு தி ஹை கோர்ட் ஸ்ட்ரைட் அவே. திஸ் இஸ் தி செட்டில்டு லா நவ். அந்த ஜட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிரபாகரன் கேஸ், ஆமாம், சூப்பரண்டா போலீஸ் தஞ்சாவூர். இந்த சொல்றேன் போறதுக்குள்ள சொல்லிடுறேன். இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம். இப்போ நம்ம என்ன பாயிண்ட் கேட்டோம்னா, இப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து சிபிசிஐடிக்கு ஆர்டர் போட முடியுமா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, இதுதான் பாயிண்ட். அதே மேஜிஸ்ட்ரேட்டை இப்படி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க, நீங்கள் போய் ஏபிபியாக இருக்கீங்க, அந்த ஜட்ஜுக்கு ஒரு டவுட் வந்தது, என்ன சார் எனக்கு பவர் இருக்கா, எப்படி சார் நான் ஆர்டர் போடலாமான்னு கேட்குறாரு. ஆஸ் அ ஏபிபி நீங்கள் என்ன அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க? நான் அதுக்கு தான் ஆரம்பிக்கும் போதே செக்ஷன் 2Jலேருந்து ஆரம்பித்தேன். 2JNல லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை பைண்ட் பண்ணுற ஸ்டேஷன்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ JM1க்குன்னா 5 ஸ்டேஷன் இருக்குன்னா அந்த 5 பேருக்குள்ள தான் அவர் ஆர்டர் போட முடியும். he cannot travel beyond his jurisdiction, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்று CPCID, CBI which are allied police force, they can be entrusted with the investigation only by the orders of Supreme Court, High Court, government. அவ்வளோதான், மேஜிஸ்ட்ரேட் பவரே கிடையாது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, தி மேஜிஸ்ட்ரேட் has no power to order investigation
by directing the CPCID or CBI, full stop. However, the investigation can be entrusted with the allied police force, that is CBI or CPCID, only at the instance of the Honorable Supreme Court of India or the Honorable High Court or by the state government. இப்படின்னு எங்க சார் சொல்லியிருக்கு அப்படின்னு என்னை பார்த்து கேட்கணும். நீங்கள் எப்பவுமே ஒரு கேள்வி கேட்கணும்ல. நான் மட்டும் சொல்லிட்டேன், நம்பிடலாமா நீங்கள்? இப்படி எங்க சார் சொல்லியிருக்கு? நீங்கள் மட்டும் சொல்லிங்க சுப்ரீம் கோர்ட் விட்டுறீங்க, ஹை கோர்ட் விட்டுறீங்க. வேர் இட் ஹாஸ் பீன் ஸ்டேட்டட் சோன்னு கேட்கணும். நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. எஸ் மதியழகன் வெர்சஸ் ஸ்டேட். (2017) 2 Law Weekly Criminal, பேஜ் நம்பர் 19. இதில் இந்த பேஜ் நம்பர் 19 நீங்கள் போய் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 19 உங்களுக்கு டவுட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஜேர்னல் செக்ஷனில் இருக்கும். அதனால் ஜேஎஸ்னு ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. நான் என்னென்னலாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறனோ அதை போய் நீங்கள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணணும். யூ ஷுட் மேக் யுவர் மெமரி டு ரெஃப்ரெஷ். சரியா? கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும், ஒரு வழியே இல்லை. ஸோ இந்த மதியழகன் கேஸில் ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் இப்படி எழுதியிருக்காங்க. திஸ் ஜட்மெண்ட் இஸ் சப்சிக்வெண்ட்லி ஃபாலோட் பை வேரியஸ் ஹைகோர்ட்ஸ். நேற்று கூட ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் இந்த ஜட்மெண்ட்டை கேட்டு அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஒரு கேஸில். இதே மாதிரி தேனியில் ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் 156 CBCID இன்வெஸ்டிகேஷன் கேட்குறாங்க. தட் வாஸ் ரிஜெக்டட், அகெயின்ஸ்ட் விச் ரிவிஷன் வாஸ் ஃபைல், ரிவிஷன் ஆல்சோ டிஸ்மிஸ். தேர் ஆஃப்டர் கிரிமினல் ஓபி வர்றாங்க, அந்த ஆர்டர்லாம் செட்டிஸ்ஃபை பண்ண சொல்லி அப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜட்மெண்ட்டை தேடி எடுத்து இதை வச்சு அவங்க டிசைட் பண்ணாங்க. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட். தென் அப்புறம் நம்ம இன்வெஸ்டிகேஷன் உள்ளே வந்துடலாம். இப்போ இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா என்ன மீனிங்? வாட் இஸ் மீன் பை இன்வெஸ்டிகேஷன்? சூப்பர் சார். பை whom? Where the point lies. Investigation is nothing but collection of evidence by the police officer. அவ்வளவுதான், ஒரே பாயிண்ட். BNSSல என்ன செக்ஷன் உங்களுக்கு தெரியுமா? அது 2L. வெரி குட். 2L 2L ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் கொடுக்குறாங்க. 2L ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ். நார்மலாக CRPCயில் என்ன சொல்லியிருந்தாங்க? இன்வெஸ்டிகேஷனை பற்றி டெஃபினிஷன் 2. ரமேஷ், இன்வெஸ்டிகேஷன் டெஃபினிஷன் என்ன CRPCயில்? 2H. இங்கே 2L. இந்த L மட்டும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் அப்பன் பண்ணுறாங்க. அதை நானே படிச்சிடுறேன். Where any of the provisions of a special act are inconsistent with the provisions of this Sankita, the provisions of the special act shall prevail. ஏன் இந்த எக்ஸ்பிளனேஷன் வைக்கணும்? ஸ்பெஷல் ஆக்டில் பவர் இருக்குது. ஸ்பெஷல் ஆக்ட்னா ஸ்பெஷல் ஆக்ட் தான் ப்ரிவியில் ஓவர் ஆகும். அதுதான் ப்ரிவியில் ஓவர் ஆகும். when there is inconsistency between the ordinary law and the special law will prevail over the ordinary. இது ஒரு செட்டில்டு பாயிண்ட். இதுக்கு ஒரு மேக்ஸிம் இருக்கு தெரியுமா? சூப்பர்.
ஜெனரலியா ஸ்பெசிலிபஸ் நான் டெராகண்ட். அவ்வளோதான், நோட் பண்ணிக்கோங்க. இதை கூட உங்களுக்கு சொல்லி இதுக்கு என்ன மீனிங் கேட்டுடலாம். ஜெனரலியா ஸ்பெசிலிபஸ் நான் டெராகண்ட். ஒன் 156 இருக்கு பாருங்க. 156ல் சிஆர்பிசியில் கிளாஸ் 2 யாராவது படிங்க. கிளாஸ் 2 156ல் கிளாஸ் 2. பிஎன்எஸ் வச்சுருந்தீங்கன்னா 175ல் கிளாஸ் 2 படிங்க. $75 2. No proceedings of your police officers. In any such case, shall at any stage be called in question on the ground that the case was on which such officer was not empowered under this section to investigate. இந்த நார்மலாக இந்த சிஆர்பிசிலையோ இந்த பிஎன்எஸ்எஸ்லையோ ஒரு ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாருன்னா his investigation cannot be questioned on the ground that he is not empowered by the act. இப்படி தான் சொல்லியிருக்காங்க. அவரோட இன்வெஸ்டிகேஷனை கொஸ்டின் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் ஹிஸ் காம்பிடென்சி. இதுதான் ஜென்ரல் லா. இப்போ எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஏன் எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் வந்துச்சுன்னா ஒன்றே ஒன்று புரியும். இஃப் இட் இஸ் அ கேஸ் ஆஃப் எஸ்சிஎஸ்டி ஆக்ட், ஹிஸ் காம்பிடென்சி கேன் பி கொஸ்டின். புரியுதா? ஸ்பெஷல் ஆக்டில் ரூல் 7 கிளாஸ் 1 பிரகாரம் the police officer not below the rank of DSP alone can investigate the case. When that being so, his competency can be questioned during investigation. அதுதான் அந்த எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ். புரியுதா உங்களுக்கு? இப்போ எக்ஸ்பிளனேஷன் ஏன் வைக்கிறாங்கன்னா இதுக்கும் அதுக்கு ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா ஸ்பெஷல் ஆக்ட் வில் ப்ரிவைல் ஓவர். நார்மலாக பண்ண முடியாது, அவரோட காம்பிடென்சியை கொஸ்டின் பண்ண முடியாது. In special act, if a particular provision specifically says so, it should be followed with. சரியா? இதுதான் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஐஆருக்கு வந்துடலாம். 173 பிஎன்எஸ்எஸ்ல 173, சிஆர்பிசியில் 154. Information in cognizable cases. காக்னிசபிள் கேசஸில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து காக்னிசபிள் அஃபென்ஸை ரிவீல் பண்ணுதுன்னா என்ன பண்ணணும்? தி போலீஸ் has to register the FIR. பண்ணணுமா? பண்ணணும். எஃப்ஐஆர் போட்டே ஆகணும் அப்படின்னு 154 இருந்துச்சு. இப்போ எஃப்ஐஆர் போடாமல் இருக்கலாம். ஆன் வாட் கிரவுண்ட்? ஏன் போடாமல் இருக்க முடியும்? என்ன மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸில்? இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 173ல் எவ்ரி இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு தி கமிஷன் ஆஃப் எ காக்னிசபிள் அஃபென்ஸ் irrespective of the area where the offence is committed may be given orally or by electronic communication to an officer in charge of the police station and if given. Irrespective of area antaanga. Zero FIR ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜீரோ FIR என்ன? ஜீரோ FIRனா மதுரையில் அக்கரன்ஸ் பண்ணிட்டு மதுரையில் நடந்த ஒரு அஃபென்ஸில் நான் பாதிக்கப்பட்டு என் ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர், அங்கே போய் நான் கம்மி கொடுக்கலாம். இந்த மாதிரி என்னை அங்கே வச்சு அடிச்சிட்டாங்க அப்படின்னு. அந்த போலீஸ்கார் வந்து உனக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னு என்னை கேட்க முடியாது பிகாஸ் ஆஃப் தி
amendment of new BNSS. So on the zero FIR concept is statutorily recognized 173 ல ஒரு பாயிண்ட் சரியா. irrespective of any area, if information is given disclosing cognizable offense, FIR shall be registered. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கம்ப்ளைண்ட், அதவும் இங்கே ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா 173 கிளாஸ் 1ல ரோமன் லெட்டர் 2ல பார்த்தீங்கன்னா by electronic communication it shall be taken on record by him on being signed within 3 days by the person giving it. இப்போ ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு போய் ஒரு கையெழுத்து போடணும். இப்படியும் ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. நார்மலாக நம்ம ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டு இந்த 173க்கு முன்னாடியே கொடுத்துட்டு தான் இருக்கோம், அது ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நவ் இட் பிகம்ஸ் ஸ்டாச்சுட்டர்லி ரெகக்னைஸ்ட் சரியா. ஸோ 2 விஷயம், ஜீரோ எஃப்ஐஆர் irrespective of any area complaint can be given. 1. 2வது பாயிண்ட்டு, complaint can be given by electronic means, online complaint. கிளாஸ் 3 இது ஒரு முக்கியமான ஏரியா. Without prejudice to the provisions contained in section 175 and receipt of information relating to the commission of any cognizable offence which is made punishable for 3 years or more but less than 7 years, the officer in charge of the police station may, with the prior permission from an officer not below the rank of deputy superintendent of police, considering the nature and gravity of the offence, 1. proceed to conduct preliminary inquiry. லலிதா குமாரி கேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லலிதா குமாரி கேஸ் எத்தனை ஜட்ஜஸ் டிசைட் பண்ணாங்க? அதை 5 ஜட்ஜஸ். என்ன கேள்விப்படவே இல்லையா? 5 ஜட்ஜஸ் பெஞ்ச், கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச். யார் ஜட்ஜ்மெண்ட் எழுதுனா தெரியுமா? இப்படிலாம் கேள்வி கேட்டுருவாங்க, இன்டர்வியூல கேட்டுருவாங்க. ஜஸ்டிஸ் சதாசிவம், நம்ம ஊர்ல இருந்து போனவர், தமிழ்நாட்டில இருந்து போனவர். when he was CJI of India, he authored the judgment சரியா. இந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் டைமா preliminary என்கொயரின்ற கான்செப்டே முத வருது. எழுதிக்கோங்க. தி preliminary என்கொயரி கான்செப்ட் இஸ் inserted through the judgment of Constitution Bench of the Honorable Supreme Court, namely Lalita Kumari versus State of UP, Uttar Pradesh. SCC page number 1. இதோட நம்ம டீ பிரேக்கு ஒரு 5 minutes அப்புறம் ரெஸ்யூம்